ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கங்கா இருந்துட்டு குமரன் கிட்டே வளகாப்பை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம குமரன் இருந்துட்டு இந்த வளகாப்பு தேவையா அப்படின்ற மாதிரி கேட்கவும் இந்த எபிசோடை முடிச்சிருப்பாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, நம்ம கங்கா இருந்துட்டு என்னங்க பேசுகிறீங்க, நீங்கள் வளகாப்பு தேவையா நான் கேட்குறீங்க, அப்போ தேவையில்லையா எனக்கு வளகாப்பு ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ முக்கியம்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை கங்கா, இருக்கிற பிரச்சனையில் நம்மளுக்கு வளகாப்பு தேவையா கங்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்போ அவளுக்கு மட்டும் வளகாப்பு தேவையா, அவளுக்கு மட்டும் எல்லாத்தையும் பண்ணுவீங்களா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை கங்கா நான் அப்படி சொல்ல வரல, நமக்கு நம்ம பிரச்சனை தானே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஆனால் கங்கா எதையுமே புரிஞ்சுக்காம, இங்கே பாருங்க நீங்களும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்கன்னா எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும். உங்களை நான் பெருசாக ஒன்றும் பண்ண சொல்ல, சும்மா சிம்பிளாக கூட எனக்கு இந்த மாதமே வளகாப்பு பண்ணிடுங்கன்னு தானே சொல்கிறேன், அதுக்குள்ளே நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு கங்கா, உன்னை நான் ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன், ஆனால் அதுக்கான சூழ்நிலை இப்போ இல்லை. உனக்கு என்னெல்லாம் வேணுமோ என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் நான் பண்ணுறேன், ஆனால் அதுக்கான சூழ்நிலை இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம கங்கா இருந்துட்டு இங்கே பாருங்க அதெல்லாம் தெரியாது, காவேரிக்கு முன்னாடியே எனக்கு வளகாப்பு நடந்தாகணும், அப்படி நடக்கலைன்னா எனக்கு வளகாப்பே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டே படுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாரு கங்கா, எதையுமே புரிஞ்சுக்காம நீ பேசாத கங்கா, ப்ளீஸ் கங்கா, எதுக்காக கங்கா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்க, திரும்ப திரும்ப அந்த விஷயத்தையே என்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான், எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும், ஃபஸ்ட்டு இதோட போய் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா பயங்கர கோவத்தோட குமரன் கிட்ட சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே தூங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம குமரன் இருந்துட்டு பயங்கர கோவத்தோட வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்த உடனே இங்கக்கும் அங்கக்கும் நடந்துகிட்டே இருக்காரு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியாமல் கங்கா இப்படி சொல்கிறாளே, காவேரி இதை கேட்டானா அவள் என்ன நினைப்பா, அவள் ரொம்ப கஷ்டப்படுவாளே அப்படின்னு நினச்சி ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு. வந்த உடனே நம்ம குமரன் இருந்துட்டு இந்த டென்ஷனாக நடந்துருக்கிறத பார்த்துட்டு ஐயோ என்ன இருக்கும் ஏதா இருக்குமோன்னு பயந்துட்டு, என்ன பிரதர் என்னாச்சு, எதுக்காக இங்கே அவங்க நடந்துகிட்டே இருக்கீங்க, அதுவும் டென்ஷனாக இருக்க மாதிரி தெரியுது, என்னாச்சு என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை பிரதர், சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இல்லை பிரதர் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், குமரன் இருந்துட்டு இல்லை பிரதர், கங்கா தான் எனக்கு பிரச்சனையே, அவள் சும்மா எல்லாத்துக்குமே கோவப்பட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிரதர் நேற்று தான் பிரதர் உங்ககிட்ட சொன்னேன் இப்படியெல்லாம் நடந்துக்கோங்கன்னு, என்னையும் காவேரி இப்படி தான் டார்ச்சர் பண்ணுறான், ஆனால் நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன், அவள் கொஞ்சம் அன்பாக இருந்தால் போதும். இல்லை பிரதர், அவள் எப்படி பண்ணாலும் என்கிட்ட என்னை திட்டிகிட்டே தான் இருக்கா, பேசினாலையும் குத்தோன்றா, பேசலனாலையும் குத்தோன்றா, நடந்தா குத்தோன்றா, நடக்கலனா குத்தோன்றா, என்னதான் அவளுக்கு பண்ணணும்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எமோஷ்னலோட விஜய் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் இருந்துட்டு இங்கே பாருங்க பிரதர், இப்போ இந்த சமயத்தில் அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இல்லையா, அதனால தான் அவங்க அப்படி நடந்துப்பாங்க. அவங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நடக்கலைன்னா அந்த ஆசைப்பட்ட விஷயத்த நடக்கிற வரைக்கும் அவங்களோட ரியாக்ஷனோ எல்லாமே இந்த மாதிரி தான் மாறி மாறி இருக்கும். அவங்க ஆசைப்பட்டது என்னன்னு சொல்லிட்டு கேட்டு செஞ்சுருங்க, எதுக்காக நீங்கள் டிலே பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம குமரன் இருந்துட்டு அப்படியா, அவங்க ஆசைப்பட்டது நடக்கலைன்னா கூட இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாங்க பிரதர், உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது பிரதர், அதனால தான் இப்படி மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கேன்னா எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு குமரன் இருந்துட்டு விஜய் கிட்ட சொல்லவும், இங்கே பாருங்க பிரதர், அவங்களோட ஆசை என்னவோ அதுபடியே போயிட்டு செய்யுங்க, அவங்களோட ஆசை என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு முதல்ல பொறுமையாக உட்காந்து கேளுங்க, உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும், உனக்கு என்ன செய்யணும்னு விருப்பம் இருக்குது, என்னெல்லாம் உங்களுக்கு ஆசை இருக்கோ எல்லாத்தையும் சொல்லுங்கள், அது ஒவ்வொன்றத்தையும் அவங்களால பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல, அதை கேளுங்க, கேட்டாவே அவங்களுக்கு மனசு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துட்டு குமரன் கிட்ட சொல்லவும், குமரன் இருந்துட்டு அப்படியே பிரதர், சூப்பர் பிரதர், தேங்க்யூ பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே கங்கா பயங்கரமாக தூங்கிட்டு இருக்காங்க இல்லையா, சரி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியேறாங்க. அதுக்கப்புறம் குமரனும் படுத்துக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் இருந்துட்டு ரூம் போகிறாங்க. ரூம் போன உடனே காவேரி இருந்துட்டு என்ன விஜய் ஆச்சு, ரொம்ப நேரம் ஆகுது வரேன்னு சொல்லிட்டு போனீங்க, ரொம்ப நேரமாக ஆளையே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை காவேரி, வெளியே குமரன் இங்கக்கும் அங்கக்கும் ரொம்பவே டென்ஷனாக நடந்துட்டு இருந்தாரு, அவரை கங்கா பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாங்க போல, அதனால தான் டென்ஷனாக நடந்துட்டு இருந்தாரு, அவருக்கு ஒரு சில பல டிப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வந்தேன், அதனால தான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாங்க, கங்காக்கா இப்போல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்க, எதை சொன்னாலும்
பண்ணாலும் திட்டுறா, என்ன பண்ணாலும் ஒரு மாதிரி கடுகடுனே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இருந்துட்டு விஜய் கிட்ட சொல்லவும், விஜய் இருந்துட்டு இங்க பாரு காவேரி, அவங்க ஆசைப்பட்ட விஷயம் ஏதாச்சும் நடக்காம இருந்திருக்கலாம், அதனால வந்து அவங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கலாம், அதுக்காக நீ எதுவும் அவங்கள தப்பா நினைச்சுக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட சொல்றாங்க. இங்க பாருங்க, நான் தான் உங்ககிட்ட சொல்லணும், நீங்க தான் அவங்க நடந்துக்கிறதுல அக்கா ஏதாச்சும் தப்பா நடந்துக்கிட்டாலையும் நீங்க கொஞ்சம் பொறுத்து போய்க்கோங்க, இல்லைன்னா நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடலாம், அவங்க உங்களுக்கு மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாச்சும் விஷயம் பேசுனாங்கன்னா என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாரு காவேரி, எனக்கு எனக்கு எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும், அவங்களுக்கு ஏதோ நடக்கல போல, அதனால தான் அவங்க ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க, பரவாயில்ல விடு காவேரி, எல்லாம் பார்த்துக்கலாம், எல்லாமே நம்ம குடும்பம் தானே, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க தானே பேசுகிறாங்க, விடு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி பேசுறதெல்லாம் நம்ம காவேரி இருந்துட்டு ரொம்பவே வியப்பாக பார்த்துட்டு இருக்காங்க. என்ன ஆச்சடி, எதுக்காக என்னை இப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை இல்லை விஜய், எனக்கு கிடைச்ச புருஷன் மாதிரி யாருக்குமே கிடைச்சிருக்க மாட்டாங்க, உண்மையா நான் ரொம்ப கொடுத்து வச்சிருப்பேன், போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணியிருப்பேனே எனக்கு தெரியல, இந்த மாதிரி ஒரு புருஷனை எனக்கு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், விஜய் இருந்துட்டு இங்க பாரு காவேரி, நீ எல்லாம் கொடுத்து வைக்கல, நீ கிடைச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும், உன்ன மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்கிறதுக்கு நான் தான் பல ஜென்மத்தில் பெரிய புண்ணியம் பண்ணி வச்சிருக்கணும், அதனால தான் நீ எனக்கு ஒய்ஃபா கிடைச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி ரெண்டு பேருமே புகழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரிங்க, டைம் ஆகுது, நாளைக்கு நம்ம ஸ்கேனுக்கு போகணும் இல்லையா, அதனால நம்ம சீக்கிரமாக தூங்கலாம், சீக்கிரமாக எழுணும்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்கிறாங்க. ஆமாம், இல்லை நாளைக்கு ஸ்கேன் பண்ண போகணும்ல, சரி காவேரி நீ பால் குடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைங்க இன்னும் குடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம விஜய் இருந்துட்டு என்ன காவேரி டெய்லி நீ பால் குடிச்சிட்டு தானே தூங்கணும், எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுற, பாப்பா பாவும்ல, ஒரு நாளைக்கு பால் கொடுத்து இன்னொரு நாளைக்கு பால் கொடுக்கலன்னா பாப்பா அழுவும்ல, எதுக்காக காவேரி இப்படி பண்ணிட்டு இருக்க, நானே போய் கொண்டு வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு பால் கொண்டு வர போகிறாங்க. அதுக்கப்புறம் பால் கொண்டு வர கிச்சனுக்குள்ள போகவும், கிச்சன்ல சத்தம் வரதை பார்த்து சாரதா பயந்துடுறாங்க. யாரது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம விஜய் வந்துட்டு மறைஞ்சுக்கிறாரு, தாங்க வேலை செய்யறத பார்த்தா அத்தை கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு மறைஞ்சுக்கிறாங்க. ஆனா சாரதாக்கு தெரியாது இல்லையா விஜய் தான் பால் எடுக்க போறாருன்னு, சாரதாக்கு தெரியாததுனால அவர் எங்கேயோ ஒளிறாரு, யாரோ மறைஞ்சு போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்த உடனே பயந்துடுறாங்க. ஏன்னா இருட்டா இருக்கு இல்லையா, இருட்டா இருக்கிறதுனால யாருன்னு தெரிய மாட்டேங்குது, தெரியாதால திருடன் தான் சொல்லிட்டு ரொம்பவே பயந்துடுறாங்க. திருடன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பாட்டி இருந்துட்டு என்னாச்சு சாரதா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வராங்க. அத்தை இங்க பாருங்க அத்தை, உள்ள யாரோ திருடன் பூந்துட்டா அத்தை, யாரோ ஒளிஞ்சு கிச்சன்ல சத்தம்லாம் போடுறாங்க அத்தை, யாருன்னே தெரியல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு திருடன் சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது குமரனும் வெளியே ஓடி வந்து பாக்குறாங்க. அத்தை என்னத்த ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், தம்பி இங்க யாரோ திருடன் வந்திருக்காங்க தம்பி, பாரு தம்பி என்னாச்சு ஏதாச்சுன்னு பாரு தம்பி, எனக்கு பயமா இருக்கு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் குமரன் இருந்துட்டு போயிட்டு லைட்டை போடுறமா அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை போறாரு. நம்ம காவேரிக்கு திருடன் சொல்லிடுது, கத்துற சத்தம் கேட்குது. என்னாச்சு திருடன் சொல்லிட்டு கத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே பயங்கரமான சத்தத்தை கேட்ட காவேரி பயந்துக்கிட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. கேட்ட உடனே உள்ள யாரோ திருடன் பூந்துட்டா காவேரி, அதனால தான் நான் கத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம காவேரி இருந்துட்டு திருடனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம குமரன் போயிட்டு லைட்டை போடவும் விஜய் தம்பியை பார்த்த சாரதா இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. தம்பி நீங்கள் தானா, நான் தானே சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் கத்திருக்க மாட்டேன்ல தம்பி, நீங்கன்னு ஏன் சொல்லலை தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லத்த, நான் இந்த நேரத்துக்கு வந்து வேலை செய்கிறது நீங்கள் பார்த்தா கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் ஒளிஞ்சுக்கிட்டேன், ஆனால் நீங்கள் திருடன் சொல்லிட்டு கத்துவீங்க நான் நினச்சி கூட பார்க்கல அத்தை, ஏன் அத்தை என்னை பார்த்தா உங்களுக்கு திருட மாதிரி தெரியுதா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன தம்பி பேசுறீங்க, நீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் திருடன் கத்திருப்பேனா, போங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு இங்க பாரு காவேரி, நான் உனக்காக பால் கொண்டு வந்தா என்னை திருடன் சொல்லிட்டு திருடன் ஆக்கிட்டாங்க பாரு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி இருந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் இருந்துட்டு இங்க பாருங்க குமரன், என்ன திருடன் பட்டம்
கொடுத்து எங்கள் அத்தை வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் குமரனும் ரொம்ப பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. நைட்டுக்கு எல்லாரும் சிரித்து பேசிகிட்டு இருக்கிறதுனால கங்கா இருந்துட்டு ஏதோ சத்தம் கேட்குதுன்னு வெளியே வந்து பார்க்குறாங்க. வெளியே வந்து பார்த்த உடனே பயங்கர சிரிப்பு சத்தம் கேட்குது இல்லையா. எல்லாருமே பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்கிறதுனால கங்காவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. எதுக்காக இந்நேரத்துக்கு வந்து சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லடி இல்லை சாரதா இருந்துட்டு இல்லடி விஜய் தம்பி பால் கொண்டு போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருக்கு. நான் தான் தெரியாமல் திருடன் கத்தி தம்பியை பயப்பட வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் எதுக்கு சிரிக்கணும், எதுக்காக இந்நேரத்துக்கு மாநாடு போட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க, போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு கோவத்தோடய சொல்கிறாங்க. என்னாச்சு கங்கா, எதுக்காக கோவமாக சொல்கிற? இப்போ எல்லாருமே உட்காந்து நல்லா தானே பேசிகிட்டு இருக்காங்க, அதே மாதிரி நீயும் பேசினா என்ன, எதுக்காக கங்கா இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு சுத்தமாக புரியல கங்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம், நான் பண்ணுறதெல்லாம் இப்போல்லாம் உனக்கு வர வர பிடிக்காது தானம்மா. நான் என்ன பேசலாலுமே நீ ஏதாச்சும் ஒரு குத்தம் சொல்லிகிட்டே தானே இருக்க. போமா ஃபஸ்ட்டு போய் தூங்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா இருந்துட்டு பேசவும், காவேரி இருந்துட்டு அக்கா உனக்கு என்னாச்சுக்கா, எதுக்காகக்கா இப்படி பேசுகிற, எல்லாரும் மனசும் கஷ்டப்படுற மாதிரி ரொம்பவே கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுகிறக்கா, நீ எதுக்காகக்கா இப்படி பேசுகிற, அப்படியெல்லாம் பேசாதக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்கே பாரடி நீ என்கிட்ட பேசவே பேசாத, உன்னால தான் எல்லா பிரச்சனையுமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் காவேரி இருந்துட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. என்னாலையா என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே உள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு என்னாச்சு காவேரி, எதுக்காக யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைங்க, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு போகிறாங்க. நான் எதுக்கு எந்த பிரச்சனைக்கு நான் காரணம்னு சொல்லிட்டு போகிறேன்னு எனக்கு புரியலைங்க. எனக்கு ஏன் இப்படி அக்கா இப்படியெல்லாம் பண்ணுதுன்னு எனக்கு சுத்தமாக புரியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கிட்டே சொல்லுவோம். இங்கே பாரு காவேரி, நம்ம எந்த விஷயமா இருந்தாலே நம்ம காலையில் பார்த்துக்கலாம், காலையில் வேற ஸ்கேனுக்கு வேற போகணும், நீ போயிட்டு படுத்துட்டு தூங்கு, நான் வந்து காலையில் இந்த விஷயத்த நம்ம உங்கள் அக்கா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைங்க, எனக்கு மனசே ஆறலை, அவள் எதுக்காக சொல்லியிருப்பா, இது ஏன் சொல்லியிருப்பான்னு எனக்கு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி மனசு உறுத்திட்டே இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு காவேரி, நான் உங்கள்கிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஓவராக திங்க் பண்ணாதன்னு. இப்போ திங்க் பண்ணி மட்டும் என்ன பண்ண போகிற, போய் தூங்கு, பாப்பாக்கும் நல்லதில்லை உனக்கும் நல்லதில்லை, எதுக்காக காவேரி நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, போய் தூங்கு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இருந்துட்டு ஏதோ ஒரு குழப்பத்தோடையே போய் தூங்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜயும் படுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாரதா இருந்துட்டு விஜயை நினச்சி பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பாட்டி இருந்துட்டு இங்கே பாரடி சாரதா, இந்த விஜய் தம்பிக்கு நிறைய குறும்பு இருக்குது போல், அவர் வந்ததுலேருந்து வீடே கலகலன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டால் கங்கா இருந்துட்டு பயங்கர கோவத்தோட, ஓ இப்போ இத்தனை நாளாக இலவு விழுந்த மாதிரி இருந்துச்சா வீடு, அவங்க வந்த பின்னாடி தான் இந்த வீடே நல்லா இருக்குதா உங்களுக்கு, எல்லாம் தெரிஞ்சிருச்சுமா, இப்போ பணக்கார மாப்பிள்ளை வந்த உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிட்டுக்கும் போல, இப்போ நாங்கெல்லாம் உங்களுக்கு கண்ணு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட பேசுகிறாங்க. இங்கே பாருங்க கழுத்தில் கத்திய வச்ச மாதிரியெல்லாம் பேசாத கங்கா, எதுக்காக கங்கா இப்படி பேசிகிட்டு இருக்க, அவர் பண்ணுற விஷயத்த தானே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அப்போது குமரன் மாமா உங்களை சந்தோஷமாக வச்சதே இல்லையா, எதுக்காக நீங்கள் குமரன் மாமாவை நீங்கள் தரையில் வச்சு தேய்க்கிற மாதிரி பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்கே பாரடி எனக்கு 2 பேருமே ஒன்று தான், எனக்கு 2 பேருமே ஒன்றா தான் பார்க்க தெரியும், நீ தான் பிரித்து பேசிகிட்டு இருக்க, எதுக்காக கங்கா நீ இப்படி பேசிகிட்டு இருப்ப, இங்கே பாருமா இந்நேரத்துக்கு உட்காந்து பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்காத, எனக்கு கோவம் வருது, போயிட்டு ஃபஸ்ட்டு படுத்துட்டு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் குமரன் இருந்துட்டு, அத்தை இங்கே பாருங்க அத்தை, அவள் எல்லா விஷயத்துக்கும் இப்படி தான் கோவப்படுறா, அவளுக்கு அந்த வளகாப்பு பிரச்சனை வந்ததுலேருந்தே அவர் மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கா, அதனால தான் அவள் அப்படி பண்ணிட்டு இருக்கா அத்தை, அவளுக்கு பிடிச்ச மாதிரியே நம்ம இந்த மாதத்துலேயே அவளுக்கு வளகாப்பு வச்சிடலாம், எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சாரதா இருந்துட்டு சரிங்க தம்பி, அவள் என்ன நினச்சிட்டு இப்படியெல்லாம் பண்ணுறான்னு எனக்கு தெரியல, ஆனால் அவள் ஆசைப்படியே எல்லாம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம குமரன் இருந்துட்டு கங்கா கிட்ட போயிட்டு, என்னாச்சு கங்கா, எதுக்காக இப்படி பிஹேவ் பண்ணுற, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை கங்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட கங்கா இருந்துட்டு பயங்கரமாக கோவத்தோட, இங்கே பாருங்கள் திரும்ப நீங்களும் என்னவே குறை சொல்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, ஃபஸ்ட்டு போய் படுத்துட்டு தூங்குங்க, இந்நேரத்துக்கு என்ன சிரிப்பு வேண்டி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கங்கா, நீ ஒவ்வொருத்தரையும் ஊசி குத்துற மாதிரி பேசுகிறக்கங்க, அது சரியில்லை, அப்புறமா நம்ம இப்படியெல்லாம் பேசிட்டோமே செஞ்சிட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட கங்கா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கங்காவும் போய் படுத்துக்கிறாங்க.
குமரன் இருந்துட்டு கங்கை ஏன் இப்படி பண்ணுவாங்களோ அப்படின்னு நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜயும் காவேரியும் படுத்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் இருந்துட்டு நம்ம கங்கா இருந்துட்டு இங்கே பாருமா, சாரதா கிட்ட போயிட்டு இங்கே பாருமா, நைட்டு சொன்ன விஷயத்தில் நீ என்ன நினைக்கிற, எப்போ டேட் குறிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னடி என்னடி சொன்ன, என்ன நைட்டு பேசணும், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருமா, நீயும் இப்படி எதுவும் தெரியாத மாதிரி பேசுனா எனக்கு ரொம்ப கோவம் வந்துடுமா. நைட்டு வளகாப்பை பற்றி பேசினேன் இல்லையா, எப்போ வைக்கிற எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இருடி, நேற்று தானே பேசணும், பண்ணிக்கலாம் இருடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருமா, இன்னும் கொஞ்ச நாளில் 6ஆம் மாதமே தொடங்க போகுது. இந்த 5 மாதத்தே எனக்கு பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா பண்ணி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நான் உங்களை எதுவுமே கேட்க மாட்டேன். எனக்கு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு நான் எதுவும் கேட்க போகிறதில்ல. எல்லாம் உன்னோட சின்ன பொண்ணுக்கே எல்லாத்தையும் பண்ணிடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கங்க, 2 பேருக்கும் நான் ஒரே மாதிரி தான் பண்ண போகிறேன். உனக்கு வேறு மாதிரியும் அவளுக்கு வேறு மாதிரியும் நான் பண்ண போகிறதில்ல சரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதுக்கப்புறம் காவேரி இருந்துட்டு என்னாச்சுமா, என்னம்மா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு சொல்கிறாங்க, கங்கா இருந்துட்டு இந்த மாதமே வளகாப்பு வச்சுக்கிறாளாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம காவேரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அக்கா என்னக்கா ஆச்சு உனக்கு, நம்ம அடுத்த மாதம் 7ஆம் மாதம் தானே பண்ணிக்கலான்னு சொன்னோம், என்னாச்சுக்கா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரடி, என்னோட விஷயத்தில் நீ தலையிடாத, எனக்கு எப்போ வேணும், எனக்கு என்ன ஏது வேணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். எனக்கு எப்போ வேணும்னு தோணுதோ நான் அப்போ தான் கேட்குறேன், உனக்கு வேணுன்றப்ப நீ கேட்டு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறாங்க. அக்கா இப்படியெல்லாம் பேசாதக்கா, எதுக்காகக்கா அப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருடி, உன் கூட எனக்கு வளகாப்பு பண்ணுறதே எனக்கு பிடிக்கல, அதனால தான் உனக்கு முன்னாடியே நான் சீக்கிரம் பண்ணிடலான்னு நினைக்கிறேன், வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம காவேரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் அக்கா நான் என்னக்கா பண்ணேன், என் கூட ஏன்க்கா நீ என் கூட எதுக்காகக்கா நீ வளகாப்பு பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிற, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ தான் எல்லாருமே கஷ்டப்படுத்திட்டு இருக்க, நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அக்கா நான் எதுக்காகக்கா நான் எல்லாரையும் கஷ்டப்படுத்தணும், நீ தான்க்கா வார்த்தையாலே ஊசி குத்துற மாதிரி எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்க, வாயை திறனாலே குத்தன்னு சொல்கிறக்கா, எதுக்காகக்கா இப்படியெல்லாம் பண்ணுறேன், இப்படியெல்லாம் பண்ண மாட்டியே, நான் சந்தோஷமாக இருந்தால் உனக்கும் தானே சந்தோஷமா இருக்கும். இங்க பாருடி, நீ உன்னோட சந்தோஷத்துல நான் குறுக்கிட்டு இல்லை, இப்போ என்னோட சந்தோஷத்துல நீ எதுக்காக குறுக்கல வர, எனக்கு சீக்கிரமா பண்ணா எனக்கு சந்தோஷமா இருக்கும்னு தோணுது, அதனால நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க பாருப்பக்கா, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம கங்கா இருந்துட்டு பயங்கர கோவத்தோட, இங்க பாருங்க, என்னோட விஷயத்துல யாருமே தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கிட்ட சொல்லவும், காவேரி வந்துட்டு பயங்கரமா எமோஷனலா அழுதுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு என்ன கங்கா இப்படி எல்லாம் பேசுற, உன்னோட தங்கச்சி தானே அவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்க பாருமா, திரும்ப நீயும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்தா எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும், எனக்கு என்ன டேட் குடிக்கிற அதை மட்டும் சொல்லுங்க பாரு, இப்பதானே பேசணும், நம்ம டேட் குடிச்சுக்கலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கங்காக்கு பயங்கர கோவம் வந்துடுது. எல்லாருமே காவேரிக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க, நம்ம இருந்து என்ன பிரயோஜனம், எல்லாமே இருந்து என்ன பிரயோஜனம், நம்ம இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லைனாலும் ஒண்ணுதானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் குமரன் கிட்ட, இங்க பாருங்க, எனக்காக சப்போர்ட் பண்ணலன்னா கூட சரி, நியாயத்தை எடுத்து பேசலாம்ல, நீங்க எதுக்காக வாயை திறக்காம அமைதியா நின்றுட்டே இருக்கீங்க நீங்க அங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாருங்க, நீ பேசுறதுல சுத்தமா நியாயமே இல்லை, அதுக்காக தான் நான் அமைதியா இருந்தேன், நீ நியாயமா பேசிட்டு இருந்தேன்னா நான் கண்டிப்பா உனக்கு சப்போர்ட் பண்ணிருப்பேன், ஆனா நீ நியாயமா பேசவே இல்லையே, நான் எப்படி உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு மாதிரி கேக்குறாங்க. அதுக்கப்புறம் கங்கா இருந்துட்டு தன்னோட புருஷனும் தனக்காக இல்லை, அம்மாவும் இல்லை, தங்கச்சிங்களும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் யமுனாக்கு கால் பண்றாங்க. யமுனாக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. என்னோட பக்கம் இருக்க நியாயத்தை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்கடி, நீ ஒண்ணு தாண்டி என்னோட நியாயத்தை புரிஞ்சுக்கிற, என் பக்கம் இருக்கிற கஷ்டத்தையும் நீ ஒண்ணு தாண்டி புரிஞ்சுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னாச்சுக்கா, என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நடந்த விஷயத்தெல்லாம் யமுனா கிட்ட சொல்றாங்க. அக்கா இப்படி எல்லாம் நடந்துச்சா, பாருக்கா, நான் தான் சொன்னேன்ல, காவேரிக்காக தான் எல்லாமே பண்றாங்க, நம்ம என்ன தெருவில் வந்துட்டோமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இருக்கிற எண்ணெயில இந்த எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்தின மாதிரி யமுனா இருந்துட்டு கங்காவை இன்னும் ஏத்தி விட்டுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி நீ போனை வேடி, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கங்கா இருந்துட்டு இனிமே நம்ம இந்த உலகத்துல இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சு நம்ம கங்கா இருந்துட்டு மருந்து குடிச்சிடுறாங்க. குடிச்ச உடனே அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம குமரன் போயிட்டு என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னன்னு சொல்லிட்டு கேட்டதும் மருந்து குடிச்சதை சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே நம்ம குமரனுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது.
ஐயோ கங்கா என்னாச்சு கங்கா, எதுக்காக இந்த முடிவை எடுத்த நீ அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக அழுறான்னு சொல்லிட்டு நம்ம சாரதா வந்துட்டு என்னாச்சு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அத்தை மருந்து குடிச்சிட்டா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் பயங்கர அழுகையோட ஐயோ ஐயோ கங்கா என்னடி ஆச்சு உனக்கு, எதுக்காக இப்படி பண்ணிருக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்குறாங்க. அதுக்கப்புறம் எல்லா விஷயமும் நான் எத்தனை முறை உங்ககிட்ட எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு பேசியிருப்பேன். ஆனால் எனக்காக யாருமே பேசலையே. நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம், இல்லாமல் இருந்து என்ன பிரயோஜனம். இனிமேல் நான் இந்த உலகத்தில் இருக்கணும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. நான் இந்த உலகத்தை விட்டே போகிறேன் அப்படின்ற மாதிரி கங்கா இருந்துட்டு அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம காவேரி இருந்துட்டு பயங்கரமாக எமோஷனல் ஆயிடுறாங்க. ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு கங்காவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போன உடனே நம்ம கங்காவை இருந்துட்டு காப்பாற்றிட்ட உடனே கங்கா இருந்துட்டு பயங்கர கோவத்தோட இருக்காங்க காவேரி மேல. நம்ம காவேரி இருந்துட்டு அக்கா இங்க பாருக்கா, என் கூட பேசுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம கங்கா இருந்துட்டு யாரு கூடயுமே பேச மாட்டாங்க. அதுக்கப்புறம் காவேரி இருந்துட்டு இங்க பாருக்கா, நான் இந்த வீட்டுல இருக்கிறது தானே உனக்கு பிரச்சனை, நான் இனிமே இந்த வீட்டுல இருக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம கங்கா என்ன முடிவு எடுப்பாங்க, நம்ம காவேரி கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.